சட்டமன்றத்திற்குள்ளேயே இருதரப்பும் மோதிக்கொண்டதால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தில் தொடர்ந்து இன்றும் மோதலானது நடைபெற்று வருகிறது. இதுல 2 பேர் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? காஷ்மீர் மாநிலத்தில் சமீபத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாயிருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக தேசிய மாநாட்டு கட்சி, காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காங்க. குறிப்பிட்ட இந்த 370 ரத்து செய்யப்பட்டதன் தொடர்ச்சியாக இந்த தேர்தலில் அந்த விஷயம் அதிகப்படியா எதிரொலிச்சிச்சு. சட்டப்பேரவை கடந்த 4 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியா நடந்துட்டு வரக்கூடிய நிலையில முதல் நாள் முதலே தொடர்ந்து இந்த 370 தொடர்பான விவாதங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு வருது. அதே சமயத்துல சுயேட்சை எம்எல்ஏக்களுக்கும் பிஜேபி எம்எல்ஏக்களுக்கும் தொடர்ச்சியான மோதல் போக்கு நம்ம பார்க்க முடியுது. முதல்ல வார்த்தை போரா இருந்தது தற்போது அது கைகலப்பா மாறி இருக்கு. நேற்றைய தினம் அந்த 370 தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. அதை பிஜேபி எம்எல்ஏக்கள் கிழிச்சிருந்தாங்க. இன்றைய தினம் அது மிகப்பெரிய ஒரு கைகலப்பா மாறி இருக்கு. அதன் தொடர்ச்சியாக அந்த குறிப்பிட்ட இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏஸ் சொல்லப்படக்கூடிய சுயேட்சை எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. பாஜக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் தொடர்ச்சியாக ஆளும் தேசிய மாநாட்டு கட்சிக்கு தொடர்ச்சியான அந்த அழுத்தத்தை கொடுத்துட்டு வரக்கூடிய நிலையில அவர்கள் மீதும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. இத்தனை நாட்களுக்கு பிறகாக ஒரு சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது பிறகாக மக்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆட்சியா இருக்கும், மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியா இருக்கும் சொல்லி நம்பிட்டு இருந்த நிலையில தற்போது தொடர்ந்து இந்த சட்டப்பேரவை பிரச்சனைக்குள்ளா இருக்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது.